Hello students, welcome back. Good evening. Welcome back பசங்களா, welcome back. Today we are going to see chemical bonding. Already இதை நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ தட் கோயிங் டு பி அ ஷார்ட் வீடியோ. ஷார்ட்னால் ரொம்ப ஷார்ட்டாக இல்லை. போன தடவை அரௌண்ட் 6 to 7 hours நம்ம பார்த்தோம். இந்த தடவை அதை ரொம்ப கம்மியாக பார்க்க போகிறோம். தென் இன் அப்கமிங் வீடியோஸ், இன் அப்கமிங் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு நாள் ஒரு சாப்டர் we are going to plan it. ஸோ மேக்ஸிமமாக ஒரு 2 hours நம்ம சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் we are going to have a ஷார்ட்ஸில் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ், இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயும். அதுக்கப்புறம் உனக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது, அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் இதெல்லாமே பார்க்க போகிறோம். Tell me whether I am audible or not. Audio and video clear இருக்கா? Just let me know whether the audio and video clear. I am not getting it. I don't see your messages. Good evening. Am I audible? Yes, Moni, welcome. Good. Am I audible? Yes, Evangeline, come on. Evangeline, start பண்ணுறப்ப இருக்கீங்க, அப்புறம் in betweenல போய்ட்டுருங்க. ஆர் யூ லிசனிங் இன் சம் அதர் பேட்சஸ்? வேறு எதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த கிளாஸ் டைமிங்னால் அங்கே போய்ட்டுருங்களா? எஸ், ஓகே. ஸோ கவனிக்கலாம். ரைட், வி வில் ஸ்டார்ட் வித் தட் கெமிக்கல் பாண்டிங். ஸோ கட நம்ம போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இஃப் யூ வாண்ட் சம்திங் ஃபார் த நீட் 2025 ப்ரிப்பரேஷன், ஆர் நீங்கள் 11th-லேருந்து 12th போகிறீங்க அப்படின்னா 12th உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா யூ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். சாட் பாக்ஸில் போடாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வி வில் ஜஸ்ட் டூ தட் வீடியோ. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், சரியா? ரைட். கெமிக்கல் பாண்டிங் இஸ் நத்திங் பட் த பாண்ட் பிட்வீன் 2 atoms. 2 atom ஒன்னோட ஒன்று சேருது. ஸோ இட் இஸ் அ chemical process அல்லது chemical reaction is nothing but the bond formation between the 2 atoms. 2 atomக்கு நடுவில் bond formation ஆகிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், chemical bonding அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த பாண்டிங் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஆட்டம் ஏ ஆட்டம் பி 2 பேரும் பக்கத்தில் வராங்க. 2 பேரும் பக்கத்தில் வரப்போ வாட் ஹேப்பன்ஸ், 2 பேரோட அவுட்டர் மோஸ்ட்லேயும் என்ன அப்படின்னா they are going to have a electrons, ரைட்டா? 2 பேரோட அவுட்டர் மோஸ்ட்லேயும் we are going to have lot of electrons, ரைட்டா? 2 பேருக்கும் நடுவுலையும் அவுட்டர் மோஸ்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்க போது, இங்கேயும் எலக்ட்ரான்ஸ், இங்கே ப்ரோட்டான் ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். பட் இதையும் தாண்டி இந்த ப்ரோட்டான் இந்த எலக்ட்ரானையும், இந்த ப்ரோட்டான் இந்த எலக்ட்ரானையும் அட்ராக்ட் பண்ண போது, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால they both are going to come and join together, they are going to make a bond. So that is chemical bonding. இந்த chemical bonding நடக்கிறப்ப என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க இதுலேருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, what happens when a bond form, ஒரு bond form ஆகுறப்ப எனர்ஜி என்ன ஆக போகுது, we are going to see the energy level diagram. ஸோ எனர்ஜி தான் கேட்க போகிறாங்க. whenever the atoms comes closer together, the energy will be elevated. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. ஏன்னா எலக்ட்ரான் நடுவில் பிரச்சனை, ப்ரோட்டான் நடுவில் பிரச்சனை, இப்படி இருக்குது. ஸோ அப்போ இனிஷியலாக எனர்ஜி வில் பி இன்க்ரீசிங். லேட்டர் ஆன் when the bond is formed, பக்கத்தில் வரப்போ என்ன அப்படின்னா, ரைட் when the atoms come closer together, it is going to be the attractive force more. attractive force அதிகமாக இருக்கனால they are going to be get stable. அப்போ எப்போயுமே ஒருத்தவங்க நான் கோவப்படாமல் நான் ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகாது, என்னோடய ஹார்ட் பீட் அதிகமாக இருக்காது, எதுவுமே அது எல்லாமே கம்மியாக அப் டு த லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்போ பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எனர்ஜி இஸ் கோயிங் டு ட்ராப்ட், ரைட்டா? ஸோ அப்போ எனர்ஜிங்கிறது என்ன ஆக போகுது, எப்பயுமே இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ். வென்எவர் அ பாண்ட் ஃபார்மேஷன் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், எனர்ஜி டிக்ரீசஸ், ஸ்டேபிளைஸ்ட், ரைட்டா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, decrease in energy is directly proportional to the stability of the atom. first thing இதான் என்னது, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரைட்டா? எனர்ஜி இஸ் directly proportional to the stability of an atom, ரைட்டா? எனர்ஜி இஸ் proportional to the stability of the molecule அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ therefore less the energy more will be the stability. less the energy நான் எப்படி போடக்கூடாதுல, எனர்ஜி யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களோட ஸ்டெபிலிட்டி மோர் ஸ்டேபிள், தட் காம்பவுண்ட் வில் பி மோர் ஸ்டேபிள், ரைட்டா? புரிஞ்சுதா? எஸ், வெரி குட் ஈவினிங், சூப்பர், ரைட். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது, எனர்ஜி எப்படி இருக்க போகுது,
டிக்ரீஸ் ஆக போகுது. அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ், எனர்ஜி டிக்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். இவங்களோட ரிலேஷன் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன சொன்னேன், எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். எனர்ஜி வெளியே போகுதுன்னு சொன்னேன்னா, அப்போ எனர்ஜி வெளியே போகுதுன்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோ அப்படின்னா ரிலீஸ். Energy is released in this process. அப்போ bond formation is a exothermic process. ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா, bond formation is a exothermic process. Okay, right. Lewis octet, ரைட்டா, we are going to do Lewis octet structure. Lewis octetல என்ன அப்படின்னா, he just saying that we are going to add electrons. We are going to ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமோட எதுக்கு ஜாயின் ஆகுது அப்படின்னா, டு அட்டைன் ஆக்டெட். ஹைட்ரஜன் மட்டும் டபுளட். ஆக்டெட்னா 8, ஹைட்ரஜன் மட்டும் டபுளட். ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரு 1 தானே, அப்போ என்னது 2 தானே வரப்போகுது. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, ஸோ டோட்டலாக 2 எலக்ட்ரான் தான் அதில் ஆட் ஆக முடியும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2. வேறஸ் அதர் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி என்ன பண்ண போகுது? தே ஆர் கோயிங் டு மேக் அ மூவ். தே ஆர் கோயிங் டு மேக் அ மூவ் லைக் 8 எலக்ட்ரான்ஸ். அவங்களோட அவுட்டர் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி டபுளட், ரைட்டா. ஸோ இப்போ லிவிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வில் கோ வித் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, CH4 எடுத்துக்கலாம், மீத்தேன், CH4 மீத்தேன் எடுத்துக்கலாம், ரைட்டா. மீத்தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன் மீத்தேன் கார்பன் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 6, and it is going to be 1s2 2s2 2p2, ரைட்டா. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டெஃபினட்டாக யூ நோ திஸ் வெரி வெல், கரெக்டாக. ஓகே, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1. ஸோ அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 இருக்குது. இட் இஸ் கோயிங் டு பி 1s1 வச்சுக்கலாம், ரைட்டா. ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு எலக்ட்ரான் தேவை. ஹைட்ரஜன் நீட்ஸ் 1 எலக்ட்ரான். இட் நீட்ஸ் 1 எலக்ட்ரான். இட் நீட்ஸ் 4 எலக்ட்ரான். ஏன்னா 2p6ன்னு கம்ப்ளீட் ஆகணும். இதுக்கு எத்தனை தேவை? 4 எலக்ட்ரான் தேவை. ஸோ அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் யார் அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுக்க போகிறாங்க. எப்படி எழுத போகிறோம்? கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரெட் கலரில் போடுறேன் நான். ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா கார்பனோட எலக்ட்ரான்ஸ். ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் கார்பனோட எலக்ட்ரான்ஸ், ரைட்டா. நவ் யூ கேன் see that ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கு? 2 எலக்ட்ரானா. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜனை சுற்றி 2 எலக்ட்ரான் இருக்க மாதிரி வந்துருச்சு. வேற கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ். இட் அச்சீவ்டு த ஆக்டெட். ஆக்டெட் அச்சீவ் பண்ணிருச்சா? ஸோ அப்போ லிவிஸ் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எலமெண்ட்ஸ் வாண்ட் டு அச்சீவ் ஆக்டெட். எப்படி ஆக்டெட் அச்சீவ் பண்ணுறாங்க? பை ஷேரிங் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக. அப்போ ஷேரிங்கிறது என்ன பாண்ட் அப்படின்னா கோவேலண்ட் பாண்டு, ரைட். வி வில் நெக்ஸ்ட் see the டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடியது. Now you can see what is the answer. Can you answer this question? Any one of you? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? In which of the following molecule each combining atom does not acquire 8 valence electrons? Yes, okay. So பாருங்க, H2 we know that it is going to be doublet. நான் இப்போ தான் சொன்னேன். LiF லித்தியமோட அட்டாமிக் நம்பரே என்னது? 3 தான், ரைட்டா. லித்தியமோட அட்டாமிக் நம்பரே 3 தான். ஸோ அப்போ அதால் 8 என்ன பண்ண முடியாது? அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1. ஸோ இப்போ ஆன்சர் போத் A and B, ரைட்டா. ஆன்சர் என்னது? போத் A and B. ஆப்ஷன் 3 கிடையாது, போத் A and B. ஆப்ஷன் 3 ஆன்சர் வரும். ஆப்ஷன் D is the answer, right. Which 2 atom combine to form a molecule? When 2 atom combine to form a molecule, 2 atom combine ஆகி ஒரு molecule form பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தோம். I told you that
எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுது, எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு நம்ம பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுது, எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா, டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ குறைஞ்சிட்டே இருக்கு, அப்போ எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு, ரைட்டா? எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. The combination of atom occurs because they want. Combination of atom occurs because they want. Combination of atom என்ன பண்ணுது? Occurs because they want. ஏன் ஆட்டம் ஒன்னோட ஒன்று சேர்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த கொஸ்டின். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? டு டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் அவங்க குறைக்கணுமா? நோ. டு அட்டைன் த இன்னர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஏன்னா இன்னர்ட் கேஸ் தான் இருக்கிறதுல உயர்வானவங்க, அவங்கள மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்களா? ஓகே. To increase the number of electrons in outermost orbital. Outermost orbital electrons ஓட count increase பண்ணனும்னு நினைக்கிறாங்களா? ஓகே. To attain 18 electrons in the outermost. No. To attain 8 electronsங்கிறது தான். ஸோ டி வந்து தப்பு. To increase the number. இன்க்ரீஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கல அவங்க. இன்னர்ட் கேஸ் மாதிரி மாறணும், அதுக்காக எலக்ட்ரான்ஸை ஆட் அப் பண்ணிக்கிறாங்க. சிம்பிள் திங், தட் இஸ் ஒன். ஸோ இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. To attain the inert gas configuration. To attain the inert gas configuration. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிவிஸ் ஆக்டெட். லிவிஸ் ஆக்டெட்டில் வி ஆர் ஹேவிங் 4 டைப்ஸ். லிவிஸ் ஆக்டெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப் இருக்குது, ரைட்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வில் பி கம்மிங் பை 2-3 டேஸ்க்கு அப்புறம் வருது, ரைட்டா? இந்த அப்கமிங் வீக் வில் பி டூயிங் த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பாஸ்கர். எஸ், டோன்ட் வரி. ஏன்னா டஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே நான் கொஞ்சம் ஒரு 20ஆம் தேதி அந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, thermodynamics, equilibrium இதெல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. ஓகே, ரைட். இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டை பொறுத்த வரைக்கும் BF3 இன்கம்ப்ளீட் ஆக்டெட். இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா BF3 போரான் ட்ரைஃப்ளூரைட். போரான் அட்டாமிக் நம்பர் என்னது? போரான் அட்டாமிக் நம்பர் இஸ் 5. then it is going to be 1s2 2s2 2p1. அப்போ என்ன அது? அவுட்டர் மோஸ்டில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்போ போரான் அவுட்டர் மோஸ்டில் 3 எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கு. எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 3 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ ஒரு ஃப்ளூரினும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது, ரைட்டா? தேர் கோயிங் டு மேக் 3 பாண்ட்ஸ். ஸோ பாருங்கள், BF3 இஸ் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட். BF3 இஸ் அ ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஆனால் ஆக்டெட் கம்ப்ளீட்டாக இருக்கா? போரானை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? நோ. ஈவன் தோ இட் இஸ் நாட் ஹேவிங் 8 எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் அ ஸ்டேபிள். ஸோ அப்போ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்ன்ற மெத்தட், ரைட்டா? இட் இஸ் அ incomplete octet. incomplete octet இருக்கக்கூடிய மெத்தடு. ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ என்னது? BF3ங்கிறது இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டாக இருக்க போது, சரியா? அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆக்டெட், அதாவது தன்னோட அளவையும் மீறி என்ன பண்ண போகுது? எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, ரைட்டா? PF3 யூ கேன் see that PF5. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 15. அப்போ எப்படி இருக்க போது? இட்ஸ் கோயிங் டு பி 1s2 2s2 2p6 3s2 3p3, ரைட்டா? அவுட்டர் மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அவுட்டர் மோஸ்ட் இட் இஸ் ஹேவிங் 5 எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? அப்போ பாஸ்பரஸ் 5 எலக்ட்ரான்ஸ் அதோட அவுட்டர் மோஸ்டில் வச்சுருக்க போகுது. அப்போ என்ன பண்ண போகுது? 5 ஃப்ளூரின் இருக்கா? 5 ஃப்ளூரினோட இட்ஸ் கோயிங் டு மேக் அ பாண்ட். ஒரு ஃப்ளூரினும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்க போதா, ரைட்? வில் நோட்டிஸ் தட், ரைட்? ஸோ பாருங்கள், எல்லாமே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதா? each going to form a bond. இப்போ பாஸ்பரஸ் சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். you can see that there is going to be a 10 electrons. 1 2 3 4 5 6 7 8 9 10.
அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்டெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆக்டெட். ஆக்டெட் இஸ் எக்ஸ்பேண்டட். நம்ம ஆக்டெட்னா 8 நினச்சோம், 8ஐயும் தாண்டி என்ன பண்ணிடுச்சு, அது போயிடுச்சு. ரைட்டா? அடுத்து சூடோ இனட் கேஸ். இப்போ பசங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த இடத்துல தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தட். நவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் த gallium. ரைட்டா? Ga3+, ரைட்? Ga3+. we are going to deal with that. ஓகே, யாராவது சொல்ல முடியுமா கேலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு? எஸ், can anyone tell me what is the atomic number of gallium? Safi. Okay, what is the atomic number of gallium? Gallium oda atomic number சொல்ல முடியுமா? Yes, come on guys, tell me. Two p6, 3s2, 3p6, 3d10, 4s2, 4p1. So it is 33. 33ல 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3 இருக்கணும். ஸோ இந்த 3 பேர் வெளியே போயிடுவாங்க. இந்த 3 பேர் வெளியே போனதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, வெறும் இது மட்டும் தான் இருக்க போகுது. இதில் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதில் இந்த கடைசியாக இருக்கக்கூடியது இருக்கா, இந்த கடைசியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் 18 எலக்ட்ரான்ஸ். இந்த 18ங்கிறது என்னது, நத்திங் பட் ஆர்கானோட அட்டாமிக் நம்பர். ஆர்கான் இஸ் த இன்னட் கேஸ். ஒரு இன்னட் கேஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரியே இருக்கனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சூடோ இன்னட் கேஸ். இப்போ ஓவரால் கவுண்ட்டு 18 இருக்கக்கூடாது. கடைசி ஆர்பிட் பேலன்ஸ் ஷெல்லில் மட்டும் நம்மளோட இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு சூடோ இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன். கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்கடா. இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்லில் மட்டும் வேலன்ஸ் ஷெல்லில் மட்டும் இன்னட் கேஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ தான் என்னது, அது நம்ம சூடோ இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்ல போகிறோம். சரியா? ரைட், கவனமாக கவனிச்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ பாருங்கள் 18 இருக்குது. அப்போ 18 எலக்ட்ரான்ஸ், 18 ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 18 எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் ஆர்கான். ஆர்கானோட அட்டாமிக் நம்பர். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இருக்குது, அதனால் ரைட். ஓகே, ஸ்ரீ ஐஸ்வர்யா, வெரி குட். 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க. ஈவினிங் ஐ எம் ஹேவிங் அ ஸ்பெஷல் லைவ் ஃபார் யூ. 6:30க்கு உங்களுக்காக ஸ்பெஷல் லைவ் இருக்குது 10th ஸ்டாண்டர்ட். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைவ். ஓகே, ஐ எம் கோயிங் டு கம் அண்ட் மீட் யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எப்படி படிக்கலாம், அடுத்த பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும், we are going to see lot of things. So just join that, right? அந்த லைவ்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இந்த சேனலை? அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நவ் நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கம் டு திஸ் சேனல். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை. ஓகே, ரைட். ஓகே 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 நெக்ஸ்ட் 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 என்ன அப்படின்னா which of the following does not இருங்க எல்லாமே முடிச்சிட்டோமா? ஆட் எலக்ட்ரான் மாலிகுல் முடிக்கல பாருங்க. ஆட் எலக்ட்ரான் மாலிகுல் முடிக்கல. ரைட் ரைட் ஓகே ரைட் ஓகே சூப்பர் 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 குட் குட். மகாஸ்ரீ, இந்த மகாஸ்ரீ இவங்க பழைய மகாஸ்ரீ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களான்னு தெரியலையே. என்ஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி 2 பாண்ட் இருக்கும், நைட்ரஜனோட 2, இப்படி ஒரு எலக்ட்ரான். அதாவது ஆக்சிஜனுக்கு ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகிடும், ஆக்சிஜன் தான் வேலையை முடிச்சிருவாங்க. பட் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரானோட இருக்கும். ரைட் ஓகே ஓகே ஐஸ்வர்யா, வில் மீட் இன் த ஈவினிங். ரைட். ஸோ நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரானோட மிச்சம் இருக்குது. ஸோ அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆட் எலக்ட்ரான் மாலிகுல். திஸ் இஸ் கால்ட் ஆட் எலக்ட்ரான். ஸோ அப்போ இன்கம்ப்ளீட்னா என்னது, 8 இல்லாமல் இருக்கக்கூடியதான் இன்கம்ப்ளீட்டு. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஆக்டெட் அப்படின்னா ஆக்டெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க போகுது. ரைட்டா? 5 எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஃப்ளூரன் 5 பேரோட இருக்க போகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 8 விட 10 இருக்க போகுது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது சூடோ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். இதுதான் என்ன அப்படின்னா ஆட் எலக்ட்ரான் மாலிகுல். சரியா? ரைட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் கோ ஃபார் அ கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் have more than 8 electrons in the outermost orbit of central atom? இங்கே இருக்கிறதுல யார் does not have more than 8 electrons? யாருக்கு more than 8 electrons இருக்காது? சிம்பிள்,
போனதில் நான் சொன்னேன் லாஸ்ட் முந்தின ஸ்லைடில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க வந்து ஆக்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சல்ஃபர் இஸ் ஆல்சோ an expander, iodine also an expander. BRF, this is going to be the answer. Sorry, BF3, boron trifluoride is the expansion கிடையாது. அதுக்கு பதிலா என்னது, it is going to be an incomplete octet. அதான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. have less than, does not have more than 8 electrons. 8 electrons விட அதிகமாக யாருக்கு இருக்காது அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டா? ரோஷி சஞ்சு எஸ். ஹாய் 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 எஸ். Okay, right. Now, which of the following does not have more than 8 electrons in the outermost orbit of central atom? Right? So next, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்த கொஸ்டின் தான் இப்போ பார்த்தோம் நம்ம BF3, right? So next, chemical bonds. We have different types of bonds. What are the bonds? We are going to see that, right? ஒரு பாண்ட் என்ன, எப்படி இந்த பாண்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு, ரைட்டா? இப்போ போன தடவை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்காம ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம். But now we are doing a revisions, rapid revision மாதிரி கடகடன்னு பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ we have a interatomic bond, intermolecular bond. மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு, ஆட்டம்ஸ்க்கு நடுவில். மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே வீக்கர் பாண்டாக இருக்கும். வேறஸ் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. ரைட்டா? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பாண்டில் என்னென்ன டைப் இருக்குது? அயோனிக் பாண்டு, covalent bond, coordinate covalent bond, metallic bond. Here we have hydrogen bond and van der Waals force. ரெண்டு தான். So this is going to be weakest force. இப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். படிக்கலாமா? அயோனிக் பாண்டுனா என்ன, கோவலண்ட் பாண்டுனா என்ன, ஸோ அதுக்கப்புறம் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்னா என்ன, மெட்டாலிக் பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? ஃபர்ஸ்ட் we will go with the covalent bond. கோவலண்ட் பாண்ட்னா என்னன்றதை பார்த்துடலாமா? ஜஸ்ட் a minute. பசங்களை நான் பேசுகிறது கேட்குறா? ஐ எம் ஆடிபிள்? டெல் மீ வெதர் ஐ எம் ஆடிபிள் ஆர் நாட். எனக்கு என் பக்கம் அவுட்புட் கேட்கல, தான் உன்கிட்ட கேட்குறேன். ஐ எம் ஆடிபிள்? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? டெல் மீ வெதர் மை ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். எஸ், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நான் கிளியராக இருக்குன்னு நினச்சி நடத்துகிறேன். ஓகே ப்ளூ ஸ்டார், கம் ஆன், நோ ப்ராப்ளம். ரைட் ரைட். கோவலண்ட் பாண்ட்னா என்னது? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வி ஆர் டூயிங் ஆடிபிள். ரைட், ஓகே, தேங்க்யூ மோனி. ரைட், கோவலண்ட் பாண்டுங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் பை மியூச்சுவல் ஷேரிங். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மியூச்சுவலாக எலக்ட்ரான் ஷேர் ஆகிறனால இருக்கக்கூடியதான் இது கோவலண்ட் பாண்ட். ரைட்டா? ரைட், சரியா? எல்லாருமே ஆக்டெட் கம்ப்ளீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. வேறு ஹைட்ரஜன் மட்டும் என்ன அப்படின்னா, they are going to complete doublet நம்ம பார்த்தோம். ரைட்டா? this is for cute also. this is neat and cute, ரெண்டுக்கும் சேர்த்து தான். it is a combined topic, you can take that. ரைட்டா? ரைட், சூப்பர். ரைட், என்ன கொடுத்துருந்தாங்க கோவலண்ட் பாண்டில்? ஸோ we have 3 types of covalent bond. கோவலண்ட் பாண்டு 3 types இருக்குது. என்ன அப்படின்னா, we have single bond, double bond, then triple bond.
சிங்கிள் பாண்ட் உனக்கு தெரியும், டபுள் பாண்ட் தெரியும், ட்ரிபிள் பாண்ட் தெரியும். சிங்கிள் பாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனர்ஜி வில் பி லெஸ், ரைட்டா? எனர்ஜி வந்து என்னது? சிங்கிள் பாண்டை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எனர்ஜி வில் பி லெஸ், bond length will be more. இங்க energy is greater, bond length decreases. இங்க energy is so high, bond length is very much less. Bond length ரொம்ப கம்மி. சரியா? Right? This is how covalent bond is done. Right? Covalent bondல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆக போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இங்கே இருக்க போது தன்னோட ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் வருது, அது தன்னோட எலக்ட்ரான் இங்கே இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டோட்டலி கன்சிடர்ட் அஸ் H2 atom. ரைட்? இட் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட் அஸ் H2 molecule. H2 moleculeனு சொல்லலாமா? ரைட். உங்களுக்கு மட்டும்தான் கேட்கலன்னு நினைக்கிறேன், மீதி இருக்கவங்களாம் கேட்குதுன்னு தானே சொல்கிறாங்க. ஏன் வாய்ஸ் கேட்கல? செக் இட் அவுட். செக் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஒரு தடவை செக் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு. கோவேலண்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா போலார் அண்ட் நான் போலார். ஸோ போலாருங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், H2 எடுத்துக்கலாம். ரைட்டா? H2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ரைட்டா? ஆக்சிஜன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இன் த பீரியாடிக் டேபிள். ரெண்டாவது அதிகமாக இருக்கக்கூடியது தான் என்னது? நம்மளோட ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது? இந்த ஹைட்ரஜன் கிட்ட சேர்றப்ப என்ன சொல்லிச்சு? நம்ம மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு. ரைட்டா? நீ இங்கே வச்சுக்கோ, நான் இங்கே வச்சுக்கிறேன், அவங்கவுங்க பவுண்ட்ரிக்குள்ளே இருந்துக்கோ, நம்ம மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கிட்ட ஜாஸ்தி. வாட் ஹேப்பன்ஸ்? வாட் டஸ் திஸ் ஆக்சிஜன் டூ? ஹைட்ரஜன்லேருந்து பிடிங்கிக்கலாம் போல், பட் ஹைட்ரஜன் கிட்ட இல்லாமல் கொஞ்சம் ஹைட்ரஜனை விட்டு தள்ளி இந்த எலக்ட்ரானை வாங்கி வச்சுருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இங்கேருந்து கொஞ்சம் ஆக்சிஜன் என்ன பண்ணிடுச்சு? தள்ளி வச்சுருக்கு. ரைட்டா? எலக்ட்ரான்ஸை தான் பக்கம். அப்போ தள்ளி வச்சிருச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் பார்ஷியலி நெகட்டிவ், இட் பிகம் பார்ஷியலி பாசிட்டிவ், இட் பிகம் பார்ஷியலி பாசிட்டிவ். ரைட்டா? ஸோ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பார்ஷியலி நெகட்டிவ், எலக்ட்ரான் இல்லைன்னா பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படி இருக்க போகுது. சரியா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நான் போலார் கோவேலண்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ நீட். அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. ரைட்டா? whenever there is a equal share of electrons between them. ரைட்டா? இந்த எலமெண்ட்ஸில் நடுவில் எலக்ட்ரான்ஸோட ஷேரிங் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 எடுத்துக்கலாம். Cl2 இது ஒரு குளோரின், இது ஒரு குளோரின். இவங்களுக்கு ஒரு எலக்ட்ரான், இவங்ககிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க போகுது. மீதி என்னது? ஆல்ரெடி குளோரின் கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஒன்றை வச்சு அது 8ஆக ஆக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி another one possible. ரைட்டா? ஸோ அப்போ நான் போலார் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். நான் போலார் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ரைட்டா? ஸோ இவங்க ஒரு பக்கமாக இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவங்களுக்கு. அதனால் அந்த பிரச்சனைலாம் என்னது கிடையாது. ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுவாங்க, இவங்க ஒரு பக்கம் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரைட்டா? ஸோ போலார் அண்ட் நான் போலார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? எஸ்.
இப்போ கேட்டுச்சா? I think I got stuck அப்படின்னு நினைக்கிறேன். Now it's clear, ரைட்டா? ஸோ கோவலண்ட் பாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா போலார், அதுக்கப்புறம் நான் போலார் ரெண்டு நம்ம எடுத்துக்கணும். போலார் கோவலண்ட் பாண்ட், இன்னொன்று நான் போலார் கோவலண்ட் பாண்ட். Ionic bond எப்படின்னா it is a complete transfer of electron. கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl, இதில் Na என்னவாக இருக்குது? எப்பயுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், Cl மைனஸாக இருக்க போகுது. Na தனக்கு வெளியே இருந்த அந்த ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு என்ன பண்ணிடும்? கொடுத்துரும். ரைட், திஸ் எலக்ட்ரான் வில் பி ஷிஃப்டட் டு குளோரின். ஸோ அப்போ டோட்டலாக ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது? ஷிஃப்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் அயானிக் பாண்ட், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டு அல்லது டேட்டிவ் பாண்டு. So we have different names. இது என்ன அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட்னா என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு இருக்கவே இருக்காது, இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் NH3 + H+ gives NH4+, ரைட்டா? இப்படி ஒன்று கொடுக்க போகுது, இப்படி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்க போகுது, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், அமோனியா நான் வரைகிறேன், அமோனியா, ஹைட்ரஜன், 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 ரைட்டா? இது இருக்குது. அது போக என்னது? இப்போ NH3 யார் வந்து ஆட் ஆகிறா? H+. இங்கே ஒரு லோன் பேர் வேறு இருக்குது. CH+ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கிட்ட எலக்ட்ரானே இல்லைன்னு அர்த்தம். there is no electron. yes, Afi and Sandy, come on, அவங்கக்கிட்ட எலக்ட்ரானே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகுது? N H H H+, அதுக்கப்புறம் H. டோட்டலாக இதோட சார்ஜ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். நீங்கள் எங்கே போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை மேலே போட்டுக்கிட்டாலும் சரி, ரைட்டா? எவ்ரிதிங், எனிதிங் கேன் பி ஆப்டட் ஃபார் யூ, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட், ரைட்டா? கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்னா இப்போ நைட்ரஜன் என்ன பண்ணுச்சு? தன்னோட இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கா, இந்த லோன் பேர் எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்கு, ரைட்டா? லோன் பேர் எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு அர்த்தம், சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அப்போ இந்த ப்ளஸ்ஸு போடணுமா வேண்டாமா? ப்ளஸ்ஸு ஃபைனலாக ப்ளஸ் எப்பயுமே போட்டு தாங்கணும். கொஷினில் என்னச்சோ அது அப்படியே தான் ஆன்சரில் வரணும், ரைட்டா? ஸோ அதனால் அதை அப்படியே போட்டு எழுதிக்கலாம். ஓகே, answer this, try this question. டே யாருக்குமே கேட்கலையா? இல்லை ப்ளூ ஸ்டாருக்கு மட்டும்தான் கேட்கலையா? வாய்ஸ் கேட்குதா இல்லையா? யாருக்குமே கேட்கலையா? ஜஸ்ட் a minute, I will check my video. check 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 check. எதுக்குடா எஸ் சொல்கிற? ஆஃபி வாய்ஸ் கேட்குதா கேட்கலையா? கேட்கலன்றதுக்காகவா இல்லை கேட்குதுன்றதுக்கா? வாய்ஸ் கேட்குதேப்பா, நல்லா கேட்குது என்னோடய ஃபோன்லாம். எஸ் கேட்குது. ஓகே ஆஃபி, தேங்க்யூ ஸோ மச் ஆஃபி, ரைட்டா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரை திஸ் கொஷின். Which of those following species is neither hypervalent nor hypovalent? Hypervalentனா 8 விட hypervalentனா 8 விட கம்மியாக இருக்கணும். ஹைப்பர்னா 8 விட கூட இருக்கணுமா? hypervalent is hypovalent.
இந்த கொஷின் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஆனால் அது வேறு டேர்மில் பார்த்தோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஹைப்பர் வேலண்ட்டு அதுக்கப்புறம் ஹைப்போ வேலண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ClO4 வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹைப்பர் வேலண்ட். இது வந்து என்ன அப்படின்னா ClO4 இருந்தால் பரவாயில்ல, மைனஸ் இருக்குது, அதனால் இது கிடையாது. SO4 இருந்தாலும் 4 இல்லைனாலும் என்னது இது 6 இருக்கும். சல்ஃபரோட அவுட்டர் மோஸ்ட்டில் கிடையாது. இதுக்கு குளோரினோட அவுட்டர் மோஸ்ட்டில் 7, இதுக்கு 6 இருக்கும். BF3 is going to be 3 தான் இருக்கும் outer mostல hypovalent, whereas CO3 2- is the best answer. Answer is CO3 2-. So formal charge கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆட்டமில் என்ன சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we have a formula. என்ன ஃபார்முலா? formal charge is equal to total number of valence electron in the free atom. அந்த ஆட்டம் ஃப்ரீயாக இருக்கப்ப அதில் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் 1/2 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, நான் பாண்டிங் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை டிவைடட் பை 2 போடணும். இது அப்படியே என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்க போகிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ட்ரை திஸ் ozone molecule O3 ka try this ozone molecule, try this, you can try this ozone molecule ka first Lewis dot structure varinga, you can do it, draw the Lewis dot structure. எஸ், யார் அது? மரியோ ஜோஷுவா -1. ஓகே, ஒரு ஆக்சிஜனுக்கு -1, இன்னொரு ஆக்சிஜனுக்கு என்னது? சூப்பராக. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அப்படியே வெறி ஆகுது. ஓகே, நம்ம அடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுது, ரைட்டா? ஸோ -1 0 +1 வரும், ரைட்டா? அப்படி தானே வரும் O3க்கு, அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும், ரைட்டா? -1. எஸ், வெரி குட் மரியோ ஜோஷுவா. ஓகே, ட்ரை திஸ் கொஷின். நான் படம் கொடுத்துட்டேன், யூ கேன் ட்ரை திஸ் கொஷின். ட்ரை திஸ் கொஷின். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்? Next question in the question. Zero. Okay, we will check it out whether it is 0 or not. The answer is 0. ஃபார்முலா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான். குளோரினோட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? குளோரினோட பேலன்ஸ் எலக்ட்ரான் 7. டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் லோன் பேர், ஒரு குளோரினை சுற்றியோ எந்த குளோரினை எடுத்துக்கலாம், 2ல் 6 இருக்குது. ஸோ 6 - 1/2 ஆஃப் பாண்டட். அப்போ இந்த குளோரின் எடுத்துனோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குது, பாண்ட் பேரில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1/2 × 2 போடணும், ரைட்டா? ஹாய் அனு, எஸ், வெல்கம் பேக் அனு. Now we are going for a VB theory. VB theory is the one of the very important theory which gives geometry and shape of a molecule. ஒரு மாலிகுலோட ஜாமெண்ட்ரியையும் ஷேப்பையும் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த VB3 தான். ஸோ we are going to see that VBT valence bond, no, அது VSEPRல valence bond theory எதை கொடுக்க போகுது? What is the representation of valence bond theory? Sorry, I just made a small mistake. ஹைப்போவேலண்ட் ஹைப்பர்வேலண்ட் பார்த்தாச்சு. ஃபார்மல் சார்ஜ், வேலன்ஸ் பாண்ட், அதாவது இன்டர்மிக்சிங் ஆஃப், அதாவது ஒரு ஆர்பிட்டால் இன்னொரு ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆக போதில் அந்த ஓவர்லேப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓவர்லேப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் ஷெல்லில், அதாவது வேலன்ஸ் கடைசி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எப்படி பிணையுது அப்படின்னு. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்?
depend upon it. என்னென்ன ஃபேக்டர்ஸை பொறுத்து extent of overlapping இருக்க போகுது. extent extent of overlapping எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. extent of overlapping பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா P, D and Fல பார்த்தீங்க அப்படின்னா it will be more. ஏன் அப்படின்னா they are directional nature, ரைட்டா? they are directional in nature, they have a direction. கரெக்டு தானப்பா? அதில் நீ x, y, y, z, z, xலாம் சொல்ல முடியும். s ஆர்பிட்டாலில் சொல்ல முடியுமா? s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப், ரைட்டா? s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க போகுது, ரைட்டா? s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப். அடுத்து s வந்து less because non-directional. Very good Moni, because it is non-directional அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து extent of overlap வச்சு நம்ம VBT தியரியில் எவ்வளோ தூரத்துக்கு ஓவர்லேப் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நேச்சர் ஆஃப் ஓவர்லேப். நேச்சர் ஆஃப் ஓவர்லேப்பில் எஸ் என்ன அர்த்தம்? நேச்சர் ஆஃப் ஓவர்லேப்பில் யாரோடது இருக்கும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் பி ஆர்பிட்டால் டைரக்ஷன் இட்ஸ் கோயிங் டு பி மோர். பியும் ஓவர்லேப் ஆகிறப்போ பயங்கரமாக ஓவர்லேப் ஆகும். அடுத்து எஸ்பி, அதுக்கப்புறம் எஸ்எஸ். எஸ்எஸ்னால் ரெண்டும் முட்டிக்க போகுது, பால் மாதிரி ஜஸ்ட் போய் முட்டிட்டு வரப்போகுது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ரைட்? ஸோ கோ ஆக்சியல் ஓவர்லேப்பிங், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லேப்பிங் ஒரு கோ ஆக்சியல்னா என்னது? பிபி இந்த மாதிரி இருக்கா? ஸோ ஆக்சியல் ஓவர்லேப், ஸோ யூ கேன் கால் இட் கோ ஆக்சியல் ஆல்சோ. ஆக்சியல் ஓவர்லேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோர், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லேப் வில் பி மோர். ஆக்சியல் அதே இது இன்னொன்று என்ன இருக்குது ஆக்சியல் மாதிரியே? லேட்ரல். சரியா? ஆக்சியல் will be, extent of overlapping will be more. Here the extent of overlapping will be less. ஸோ இங்கே இருக்க நான் இதான் சொன்னல நேச்சர் ஆஃப் ஓவர்லேப்பிங் ஆல்ரெடி அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்க போகுது? என்னோட வேல்யூ 1ங்கிறது பக்கத்தில் இருக்க போது, அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா பாண்ட் ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ 1 1 1 2 2 2 2 3 3 3 அந்த மாதிரி இருக்க போகுது. n சேமாக இருந்துச்சுன்னா SPD பார்க்கணும். SPDயில் இப்போ தான் பார்த்தோம் P, SP, SS அப்படின்னு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கம்மியான நம்பர் n வேல்யூ கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி SPயாக இருக்கணும். n வேல்யூ கம்மியாக இருக்கணும், SPயாக இருக்கணும். n வேல்யூ கம்மி 1க்கு தான். ஸோ அப்போ 1 தான் இட்ஸ் கோயிங் டு பி மோர், ரைட்டா? தெரியலையே வாட் ஹேப்பன்ட், ஏன் அப்படி ஆச்சு? ஏன் அது கரெக்டாக தானே இருந்திருக்கும்? வை 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 ஐ டோன்ட் நோடா வாட் ஹேப்பன். இருக்கே, எங்கே ப்ரைவேட்டுன்னு இருக்கு? இருக்கே, இட் இஸ் ஷோயிங் இருக்குல்ல. Yes, Evangeline Daisy என்னாச்சு? ஏன் உங்களுக்கு வரல? இட் இஸ் ஷோயிங்டா மேம். ஒரு 1 hour என்னமோ நடத்தியிருக்காங்க. இட் இஸ் ஷோயிங், யூ கேன் செக் தட் வீடியோ. அப்சல்யூட்லி எஸ், இட்ஸ் டோட்டலி ஃபார் யூ, ஸ்பெஷலி மேம் taught for you. Okay, right. Answer this. Okay, answer this. Yes, come on. Both A and B. Okay, right. Nature of orbital, அதே மாதிரி nature of overlapping ரெண்டுமே. ஸோ பாசிட்டிவ் ஓவர்லேப்னா என்ன, நெகட்டிவ் ஓவர்லேப்னா என்ன? நன் ஆஃப் திஸ் கிடையாது. போத் A and B. இதான பார்த்தோம், நேச்சர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஓவர்லேப்பிங் ரெண்டையும் பொறுத்து. பாசிட்டிவ் ஓவர்லேப்பில் தான் என்ன அப்படின்னா பாண்ட் வில் பி ஃபார்ம்டு. ஸோ இங்கேயும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது, இங்கேயும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்காது. பாசிட்டிவ் ஓவர்லேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா let us consider
Z axis is the conventional axis நம்ம வச்சிருக்கோம் ரைட்டா Z axis இப்படி பக்கத்தில் x y y z இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் பாண்ட் ஃபார்மேஷன் இப்படி ரெண்டு பேரும் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம் இது என்னது இதை வந்து கன்சிடர் as x axis this is also x axis x axis சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் இல்லை அதே மாதிரி y axis கூட இருந்துக்கலாம் y axisனால் இப்படி இருக்குமா இந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னா it will be like இது z சம்டைம்ஸ் இந்த z கன்வென்ஷனல் ஆக்சிஸ்க்கு பதிலாக z மேலே வச்சு கொடுத்து கவனம் that time how it will work அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் நெகட்டிவ் ஓவர்லாப் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஓவர்லாப்பே ஆகிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருப்பாங்க ரைட்டா ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் ஒன்று ஒய் ஆக்சிஸும் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸும் இருக்க போகுது அலாங் த இசட் ஆக்சிஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸாக இருக்க போகுது ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஓவர்லாப்பை நடக்கவே நடக்காது ஜீரோ ஓவர்லாப்புங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே பக்கத்தில் இருந்தாலும் அதில் ஓவர்லாப்புங்கிறதே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பார்ட்டு இதில் ஒரு எஸ் ஆர்பிட்டால் செய்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட்டும் ஈக்குவலாக கேன்சல் ஈச் அதர் ஸோ தட் இஸ் கோயிங் டு பி நோ பாண்ட் ஃபார்மேஷன் நோ ஓவர்லாப்பிங் நோ பாண்ட் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்க போகிறதில்ல ரைட்டா ஓகே சூப்பர் ஆன்சர் திஸ் பண்ண சொன்னதை வச்சு இப்போ இட் இஸ் அ ரேபிட் ரிவிஷன் கிளாஸ் நம்ம இதில் உட்காந்து பொறுமையாக நடத்திட்டு இருக்க முடியாது யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இட் மேக் இட் ஃபாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எஸ் இசட் இஸ் அ மாலிகுலர் ஆக்சிஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் ரைட்டா ஓகே ஓ வெயிட் பண்ணுங்க ஏவும் இருக்கலாம்ல எஸ் அண்ட் பி ஏவும் இருக்கலாம் போத் ஏ அண்ட் பி ஆன்சர் ரைட் நான் ஏ பார்க்கல போத் ஏ அண்ட் பி ராமன் போத் ஏ அண்ட் பி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கு ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் ஃபார் திஸ் யூ கேன் கிவ் தி ஆன்சர் ஈஸிலி you can give the answer come on try to give the answer yes we have completed half of the slides total 80 slides and more irundhuchu so we have just reached 40 another 40 slides we can complete it easily in the next 1 hour yes come on see I told you now they have changed the molecular axis as x axis axis x axis change பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படிን I think there is a issue in camera just give me a minute I'm online only I'm just okay I think it's good அப்படினு நினைக்கிறேன் okay I think it's good அப்படினு நினைக்கிறேன் video is coming or not yes absolutely ஒரு நிமிஷத்துல நான் கட் பண்ண உடனே வீடியோ கட் ஆயிடும் நினைச்சேன் அதனால not it doesn't happen okay yes good to go answer this absolutely ஒரு நிமிஷத்துல
Answer it pa. Which of the following orbitals forms positive lateral overlapping if x-axis is the molecular axis? Okay. The x-axis தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க? Good to go. S, Px. Answer this. lateral overlapping மேலேயும் கீழேயும் வரணுமா? S இருந்தாலே lateral overlapping வராது. ரெண்டுமே P தான் இருக்கணும். இங்க இருக்கு வந்து which of the following orbitals forms positive lateral overlapping if x-axis is the molecular axis? அப்ப x தான் molecular axis தான். lateral மேலேயும் கீழேயும் வரணும். S, Px. அது lateral overlapping மேலேயும் கீழேயும் வரணும். S இருந்தாலே lateral overlapping வராது. orbit இது ரெண்டுமே P தான் ரெண்டு z ம் இங்க இருக்கு இது வந்து z and Px, z and z. இது P z clear z. அப்ப x தான் molecular axis தான். lateral மேலேயும் கீழேயும் sigma bond pi bond sigma bond is இந்த single bond தான் நம்ம sigma bond ன்னு சொல்ல போறோம். pi bondங்கிறது double bond நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டோம். it is not the double bond. z and z sigma bondங்கிறது என்ன அப்படினா டைரக்ட்டா head on head overlap. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் so sigma bondல மோதிக்க போறாங்க ரைட்டா. இங்க ஒரு single bond தான் நம்ம sigma bond ன்னு சொல்ல போறோம். pi bondங்கிறது இது ஒரு double bond நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டோம். it is not the double bond. sigma bondங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் டைரக்ட்டா ஹெட் ஆன் ஹெட் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ண போகுது ஒரு ஆர்பிட்டால்ல மோதிக்க போறாங்க ரைட்டா. we are going to have another one orbital. இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் along the orbital ஒன்னோட ஒன்னு collide ஆகி each both have collided. இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் bond over. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ண போகுது ஒரு ஆர்பிட்டால் என்னது ரைட்டா. so we are going to have double other one orbital. இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் along the axisல ஒன்னோட ஒன்னு collide ஆகி each both have collided. so they have made a bond over here. so it is a sigma bond. இந்த மாதிரி இருந்தா என்னது இது? I think it will be clear now. இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அது அங்கே ஒரு இஷ்யூ இருந்துச்சு, நான் கேமரா ஆட் பண்ணனால அதை மியூட் பண்ணலை. இப்போ கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டா. now it will be cleared. now is it clear? is that clear? tell me. Moni, is that clear Moni? You are the one who is from the starting. Yes, okay, super, good. So along the axis length now that is called sigma bond. If it is pi bond அப்படின்னா என்ன அர்த்தம்? pi bond அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா lateral மேலேயும் கீழேயும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா z axis இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஸில் இப்படி ஒரு பாண்ட் இருக்கு, பக்கத்தில் இன்னொரு ஆக்சிஸ் இப்படி ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இது பாருங்கள் இங்கனுக்குள்ளே பாண்டு ஃபார்ம் ஆகுது, நாட் ஆன் த ஆக்சிஸில் ஆகாமல் மேலேயும் கீழேயும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் கால் டபுள் பாண்ட் ரைட்டா. ரைட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுலையுமே ஒரு பாண்ட் என்ன அப்படின்னா சிக்மா பாண்டு, இந்த இன்னொரு பாண்டு ரெண்டாவது இருக்கிறது தான் பை பாண்டு. இப்போ இது ட்ரிபிள் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இந்த ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, மீதி இருக்க இந்த ரெண்டு பாண்டும் பை பாண்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே டபுள் பாண்டாக பை பாண்டுன்னு நினச்சிடக்கூடாது. சிக்மா பாண்டு வந்து என்ன டபுள் பாண்டுன்றது, டபுள் பாண்டில் ஒரு சிக்மா ஒரு பை பாண்டு. டோன்ட் சே தட் டபுள் பாண்ட் இஸ் கால்ட் அஸ் பை பாண்ட். டபுள் பாண்டில் ஒரு பாண்டு பை பாண்டு, ஒரு பாண்டு சிக்மா பாண்டு ரைட்டா. அப்படி படிக்கணும். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்துருப்பீங்க, படிக்கலைன்னா நான் வந்து சொல்லித்தரதை இப்போ கவனமாக கேட்டு நடந்துக்கோங்க ரைட்டா. இப்போ நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ரைட். ஸோ நவ் இட்ஸ் பீன் 1 hour. So we are going to take a small break, then we are going to have a 2 big topic. With that the lesson is going to complete. In the next 1 hour I will be completing it. One is 𝑬𝒔𝒑 theory, next one is molecular orbital theory, MO diagram. So 𝑬𝒔𝒑 MO diagram நம்ம பார்க்க போறோம். So we will meet after a small break. Okay, so okay.
Alish, we will start at 5:15. We will start at 5:15.
What happened, Dhanvir? Why are you late? Yes, what happened to Dhanvir? Dhanvir, என்ன ஆச்சு? கிளாஸ் வந்து இன்னைக்கு 4 o'clock என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் நீங்கள் லேட்டாக வந்தீங்க. வாட் இஸ் த ரீசன்? ஓகே, H2O. ரைட். ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம். ரைட்டா? 2 டாபிக்ஸ். எஸ், ஒன்று வந்து வெஸ்பர் தியரி, இன்னொன்று வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ரைட், we will do with that. So what is the shape and bond angle of H2O? H2O எப்படி இருக்கலாம்? எஸ் எஸ், கிளாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஷெட்யூல் பண்ணாங்க, அதனால தான். ஸோ ஐ கேன் ட்ரா லைக் திஸ். ரைட்டா? பட் ஆக்சுவலாக இந்த மாலிகுல் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் திஸ். அப்போ ஒரு மாலிகுலோட ஷேப்பை அல்லது ஜாமெட்ரியை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா, there are two factors decides the geometry and the shape. யார் அப்படின்னா, that is lone pair electrons and bond pair electrons. ரைட்டா? lone pair and bond pair electrons. ரைட்டா? இவங்க தான் பண்ண போகிறோம். 104 டிகிரி. ஓகே, தட்ஸ் கிரேட். குட். சரியா? ரைட். லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் தான் டிசைட் பண்ண. ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோமோ, நம்ம பார்த்தோம். தன்வீர், நீ இருந்தே அந்த கிளாஸ். அப்படி இருந்தீங்கன்னா we will go fast. ரைட்டா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர், அதுக்கப்புறம் பாண்ட் பேரை பொறுத்து இருக்கக்கூடியது. ஸோ லோன் பேர் ரிப்பல்ஷன் வில் பி வெரி ஹை, அல்லது எப்பயுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாண்ட் பேர், அதுக்கப்புறம் லோன் பேர், பாண்ட் பேர், அதுக்கப்புறம் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். ரைட்டா? this is how it will be. right? Super. So first we are going to see molecules in which the central atom has no lone pair. சென்ட்ரல் ஆட்டமில் லோன் பேரே இல்லாமல் வெறும் பாண்ட் பேர் மட்டும் இருக்கப்போ என்ன ஷேப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹேஸ் 1 or more லோன் பேர். ரைட்டா? 1 அல்லது அதுக்கு மேலே லோன் பேர் இருந்தால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? we will go with that. ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் a minute, I will just open that PDF so that it will be easy for me to do that. Okay. Yeah, okay, Dhanvir, yes. Join fast.
Yes, here is that, right? AB2 type. AB2 type அப்படினா BeCl2 எடுத்துக்கலாமா? For example, BeCl2 எடுத்துக்கலாம். BeCl2. Example is BeCl2. இது A, இது B ல 2. So this is how the compound will be AB2, BeCl2 அப்படினு. So அப்ப பாருங்க AB2 ஆ இருந்தா ரெண்டு bond pair இருக்க போகுது. அப்ப ரெண்டு bond pair இருந்தா bond angle 180 degree. அதோட geometry பாத்தீங்க அப்படினா linear. Shape வந்து எப்பயுமே lone pair வரப்ப தான் வரப்போகுது. வெறும் bond pair இருக்கப்ப shape இருக்க போறது கிடையாது. AB3 டைப்பா இருந்துச்சு அப்படினா மூணு bond pair இருக்க போகுது. 120 degree trigonal planar. அதே இது AB4 ஆ இருந்துச்சு அப்படினா நாலு bond pair இருக்க போகுது. 109.5 degree அல்லது 109.28 இருக்க போகுது. It is going to be tetrahedral. AB5 இருந்துச்சுனா 5 bond pair இருக்க போகுது. 120 degree 90 degree இருக்க போகுது. trigonal bipyramidal. AB6 6 bond pair 90 degree octahedral இருக்க போகுது. AB7 is 7 bond pair அப்ப என்ன இருக்க போகுது அதுல 90 and 72 degree இருக்க போகுது. pentagonal bipyramidal இருக்க போகுது. It's going to be pentagonal bipyramidal. So இந்த shape எல்லாம் diagram பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா you can see that it is a linear structure. இங்க இருக்கா இதுதான் என்னது linear structure. இது பாத்தீங்க அப்படின்னா trigonal planar structure. இது பாத்தீங்க அப்படின்னா tetrahedral structure. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது trigonal bipyramidal structure. This one is octahedral pentagonal bipyramidal. Pentagon shape மேலேயும் கீழேயும் pyramidal shapeல இருக்கக்கூடிய pentagonal bipyramidal. Okay? Right. So AB3 அப்படினா AB3ங்கிறது நார்மலா என்ன அப்படினா நம்ம பாப்போம். AB3 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படினா we can say that A B2 E ன்னு எழுதலாம். ரைட்டா? அதாவது ரெண்டு bond pair ஒரு lone pair இருக்க மாதிரி. ரெண்டு bond pair ஒரு lone pair. A பாருங்க AB2 ஒரு lone pair இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு lone pair இருந்தா அந்த lone pair வந்து இந்த A ஓட கம்ப்ளீட்டா A ஓட எலக்ட்ரான் it always have a lot of repulsion. என்ன பண்ண போகுது அதுக்கு அதிகமான repulsion இருக்க போகுது. So it is going to push it out. It always pushes the bond pairs. Bond pairs push பண்ண போகுது. ஆக்சுவலா நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். பட் ரியாலிட்டியில அந்த டயக்ராம் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. This lone pair is going to push the electron, push the bond pair electrons. இதை push பண்ண போகுது. So இந்த மாதிரி lone pairக்கு கொஞ்சம் பவர் அதிகமா இருக்க போகுது. So by that we are going to study something. அடுத்து AB3E. இப்போ மூணு bond pair ஒரு lone pair இருக்கு. இப்போ பாருங்க இது என்னது டோட்டலா 3 இருந்துச்சா? 3 இருந்தா இது என்ன ஷேப்? It is going to be trigonal planar. Right? A trigonal planar geometry. Shape it is a bent shape. ஏனா ஷேப்புக்கு lone pair is not going to lone pair என்ன பண்ண போறது இல்ல. It's not going to contribute. Lone pair நமக்கு contribute பண்ண போறது இல்ல. வெறும் bond pair மட்டும் தான் நமக்கு contribute பண்ண போகுது ஷேப்புக்கு. சோ அப்ப ஷேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா இது மட்டும் தான் நம்மளோட ஷேப்பா இருக்க போகுது. It is going to be a bond pair. ரைட்டா? இது மட்டும் தான் என்னது ஷேப் bent ஷேப்ல இருக்கு. அடுத்து பாருங்க AB3E ன்னு நம்ம பார்த்துட்டோம். 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு. ரைட்டா? 3 bond pair ஒரு lone pair இருக்கு. அப்ப 4 எலக்ட்ரான் பேர் இருக்கு. 4 எலக்ட்ரான் பேர் இருந்தால அது பேர் என்னது டெட்ராஹெட்ரல்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. அப்ப டெட்ராஹெட்ரல் ஷேப் ட்ரைகோனல் பிரமிடல். ஏன் ட்ரைகோனல் பிரமிடல்? இது பாத்தீங்க அப்படினா நம்மளோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். மேல இருக்க lone pair we are not going to consider it. இது மட்டும் பாருங்க அப்படி தூக்கிட்டு இருக்கு. பிளேனார்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நமக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ரைட்டா? இந்த மாதிரி இருந்துச்சுனா we can call it as ஸோ இந்த மாதிரி இருந்தால் we can call it as triangle ஷேப்பில் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் இது அப்படி இல்லை. இது என்ன பண்ணுது கீழே ஒரு மலை மாதிரி வந்து அதுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் a simple little bit different. அதனால் இது என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்பில் இருக்குது. பிரமிடு மாதிரி வந்து அதுக்கு மேலே ஒரு குச்சி நிற்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த லோன் பேர் ட்ரைகோனல் பிரமிடல். AB2E2 அது ரெண்டு பாண்ட் பேர் ரெண்டு லோன் பேர். ஆனால் 4 எலக்ட்ரான் பேர்ஸ் தான். எலக்ட்ரான் பேர்ஸ் 4. அப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ டெட்ராஹெட்ரல். அப்போ ஷேப் என்னது பென்ட் ஷேப். ஏன் பென்ட் ஷேப்பை இவங்க ரெண்டு பேர் இவங்களை அமுக்க போகிறாங்க. இவங்க மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஷேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது இவங்க மட்டும்தான். ஸோ இட் இஸ் பென்ட் ஷேப். ஸோ
அதனால் இது பென்ட் ஷேப். AB5E பொறுத்த வரைக்கும் 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. AB5E, B5 E1, அப்போ டோட்டலாக 6 எலக்ட்ரான் பேர்ஸ். தென் இட் இஸ் கோயிங் டு பி ஆக்டாஹைட்ரல். அப்போ ஆக்டாஹைட்ரல் ஷேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். லோன் பேரை கன்சிடர் பண்ணாதீங்க, வெறும் ஸ்கொயர் இருக்க போது, ஸ்கொயரில் கீழே ஒரு ட்ரையாங்கிள் வரப்போகுது, அப்போ ஒரு பிரமிட் வரப்போகுது, அப்போ ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து AB4E2. AB4E2னா 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்க போகுது, அப்போ 6 எலக்ட்ரான் பேர்ஸ். தென் இட் இஸ் கோயிங் டு பி ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன இருக்க போகுது? அது ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், 4 பாண்ட் பேரும் ஒரே பிளேனில் ஸ்கொயரில் இருக்க போகுது, அப்போ அது என்னது? ஷேப்பு ஸ்கொயர் பிளேனார், ஜாமெட்ரி இஸ் ஆக்டாஹைட்ரல். சரியா? ரைட். ஸோ அடுத்து AB4Eங்கிறது 5 எலக்ட்ரான் பேர்ஸ். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்னா என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்னா என்னது? 5 எலக்ட்ரான் பேர் இருந்தால் அது என்ன ஜாமெட்ரி? ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரையாங்கிள் வந்து மேலே ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட் இருப்போம், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு வரப்போகுது. ஷேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 பாண்ட் பேர் இருக்க போகுது. ரைட்டா? இது என்னவா மாறப்போகுது அப்படின்னா, இன்கேஸ் ட்ரைகோனல் பிளேனில் நம்ம பார்த்தோம்ல, என்ன சொன்னோம்? ட்ரையாங்கிள் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்துச்சுன்னா, ட்ரையாங்கிள் இருக்க போது மேலே ஒரு பாண்ட் கீழே ஒரு பாண்ட். இப்போ இந்த மேலே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் லோன் பேர் இருந்துச்சுன்னா, இந்த லோன் பேர் என்ன பண்ண போகுது? ரைட்டா? இந்த லோன் பேர் என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ரிப்பல்ஷன் பிட்வீன் 1, 2, 3. 3 பாண்டோடையும் என்ன பண்ண போகுது? ரிப்பல்ஷன் இருக்க போகுது. அப்போ 3 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? இவங்கள ஷேப் அப்படியே மாற்றுறாங்க. இந்த ஷேப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு மாற்றிடுறாங்க. ஸோ இங்கே மேலே ஒரு லோன் பேர் வச்சுக்கிறாங்க. ரைட்டா? ஏ எப்படி இருக்குது, இதெல்லாம் பி, பாண்ட் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர். இப்போ பாருங்கள், இவங்களோட ரிப்பல்ஷன் வில் பி ஹேப்பனிங் ஆன் 2 பாண்ட்ஸ். 2 பாண்ட் மேலே தான் ரிப்பல்ஷன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். லேட் ஆயிடுச்சா? இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸை முடிக்க போகிறேன். ஓகேவா? ரைட். AB3 பரவாயில்ல, எப்பயாவது வந்தீங்களே, தட்ஸ் ஹாப்பி. ஓகே. AB3E2 5 எலக்ட்ரான் பேர்ஸ், தட் இஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல், ஷேப்பு T ஷேப். இப்போ என்ன ஆக போகுது? அதே மாதிரி கேஸ் தான், இப்படி இருக்க போகுது. எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்க போகுது, இந்த லோன் பேர்ஸ் இப்படி ஒன்று இருக்க போகுது. ரைட்டா? ஏ இப்படி இருக்க போகுது. திஸ் இஸ் பி, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் பி, இதுதான் டி. நார்மலாக இப்படி எடுத்துருப்பாங்க. நார்மலாக ட்ரைகோனல் பைபிரமிடல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாண்டு பேர் எல்லாம் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ண போது, ஒரு லோன் பேர் மேலேயும் ஒரு லோன் பேர் கீழேயும் இருக்க போகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் இப்படி மாறும். ஸ்கூலா? ஓகே, தென் குட், தென் குட், பரவாயில்ல, வெரி குட், வெல் டன், யூ ஹவ் ஜஸ்ட் கம்மிங். நெக்ஸ்ட் AB2E3. AB2E3 2 பாண்ட் பேரு, 3 லோன் பேர் இருக்கான், மொத்தம் 5. அப்போ பேரில் பிரச்சனை இல்லை, ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போ பாண்ட் பேர் எங்கேயும் போய் தப்பிக்கவே முடியாது. மேலே ஒருத்தர், கீழே 2 பேர். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லீனியர் ஷேப். ஷேப் என்னது? இட் இஸ் அ லீனியர் ஷேப். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ரீகால் பண்ணுறனால கடகடன்னு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தான் இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக எழுதிட்டேன், ஆங்கிளும் எழுதி கொடுத்துட்டேன். ரைட்டா? 2 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருந்தால் என்ன ஜாமெட்ரி, என்ன ஷேப்பு. 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருந்தால் என்ன ஜாமெட்ரி, என்ன ஷேப். 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருந்தால் என்ன ஜாமெட்ரி, என்ன ஷேப்பு. 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் இருந்தால் என்ன ஜாமெட்ரி, என்ன ஷேப்பு. 4 இருந்தால் என்ன. ரொம்ப முக்கியமாக அதிகமாக கேட்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட் இது தான். என்ன அப்படின்னா, இந்த சீசா ஷேப்பும் டி ஷேப்பும், இது 2 தான் நிறைய பேர் மிஸ்டேக் விடுறாங்க. அதனால தான் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கீங்க. கவனம், அவங்க 2 பேரோட ஜாமெட்ரியும் ஒன்று தான், ஆனால் அவங்களோட ஷேப் மட்டும் வேறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குட். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? அண்ட் ஸ்பெஷல் கேஸ் ஒரு சிலதில் நார்மலாக ட்ரைகோனல் பிளேனார்னால் 120 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். பட் லோன் பேர் இருக்கனால ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி ரெடியூஸ். ஆங்கிள் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆக போகுது. அப்போ ஆங்கிள் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு பிகம் 119.5 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகுது. த ஆங்கிள் இஸ் ரெடியூஸ் டு 119. நார்மலாக 120க்கு பதிலாக 119 இருக்க போகுது. அடுத்த அமோனியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நார்மலாக டெட்ராஹீட்ரல் ஆங்கிள் இஸ் 109.5. ஆனால் இது என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு? இங்கே 107 மாறிடுச்சு. பிகாஸ் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் தான் அதுக்கு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா H2O. H2Oலேயும் அதே மாதிரி என்ன அப்படின்னா, இது டெட்ராஹீட்ரல் 109 இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆகுது? இது ஒரு லோன் பேர் இருந்திருந்தால் 107 இருந்திருக்கும். இங்கே 2 லோன் பேர் இருக்கனால மொத்தமாக சுருக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு? பிகம் 104.5. சரியா? அடுத்து SF நான் சொன்ன மாதிரி தான். அப்போதே அது ஏன் சீஷா ஷேப்புக்கு போச்சு அப்படிங்கிறத
முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் கிளியர். வீக்லி இதெல்லாம் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான். ஸோ அடுத்த ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் என்னது? குட் ஈவினிங் சாம். குட் ஈவினிங் சாம். ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் SP, SP2, SP3 ஹைப்ரிடைசேஷன், அதுக்கப்புறம் DSP2, SP3D, DSP3, SP3D2, அதுக்கப்புறம் D2 SP3. நேற்று நம்ம வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். அதில் கூட இந்த SP3 DSP3லாம் பார்த்தோம். ஸோ இந்த லெசன் அந்த லெசன் எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் கனெக்டடான லெசன் தான். கவனமாக பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ரைட். ஸோ ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குது டைரெக்டாக, ரைட். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1/2ல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம் மைனஸ் சார்ஜ் ஆஃப் ஆன் கேட்டயான் ப்ளஸ் சார்ஜ் ஆன் ஆனியான். அதாவது மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ 2 வந்துச்சு ஆன்சர் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி SP, SP2, SP3, SP3D, SP3D2, SP3D3 அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நோட்ஸ் உனக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் பாண்டிங் இன்றைக்கி வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நான் நோட்ஸ் இப்போல்லாம் கடைசி 2 நாளில் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்டா. நோட்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. யூ ஜஸ்ட் டவுன்லோட் த PDF டவுன்லோட் பண்ணிக்கோ. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட். பாண்டு லென்த்து, பாண்ட் ஆங்கிள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ரைட். ஸோ நம்ம போன கிளாஸில் பார்க்காத ஒன்று we are going to see molecular orbital theory. MO theory பார்த்துடலாமா? எத்தனை பேருக்கு MO theory தெரியும்? MO theory யாருக்கு தெரியும்? molecular orbital theory. How many of you know that? molecular orbital theory எத்தனை பேருக்கு தெரியும்? we are going to do that. molecular orbital theory. ஈஸி. ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு தெரியுன்றனால ஐம் மூவிங் அ லிட்டில் ஃபாஸ்டர். நான் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டை அதை மட்டும் சொல்லிடுறேன். அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்டர்மிக்ஸ் ஆகிறத நம்ம என்ன அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி, வெஸ்பர் தியரி வச்சு சொல்லலாம். மாலிகுல்ஸ்க்கு நடுவில் மாலிகுலர் ஃபார்முலா அல்லது லைக் அட்டாமிக் ஆர்பிட்டால் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். அதை MO டயக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விச் ஆர் அரௌண்ட் த நியூக்ளியர் ஆஃப் த மாலிகுல். ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட சேர்றப்ப இருக்கக்கூடியதை நம்ம சொல்லலாம். அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த atomic orbitals which they are formed. Valence electrons of constant atom are considered to be moving under the influence of the nucleus of participating atom in the intermolecular அல்லது molecular orbital theory. molecular orbitalல valence electron இப்போ என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும் இருக்க போகிறதில்ல, என் பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்களோட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் சேர்ந்து என்ன பண்ண போகுது, வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா so molecular orbital we are having bonding molecular orbitals, anti-bonding molecular orbitals இந்த ரெண்டு இருக்கு. ரைட்டா? கரெக்டா? molecular வந்து bonding molecular orbital, anti-bonding. இது
எஸ் ரைட். ஒன்று என்னது பாண்டிங், இன்னொன்று ஆன்டி பாண்டிங்கு, ரைட்டா? ஸோ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு எப்படி எழுதுவோம் நம்ம? சிக்மான்னு எழுதுவோம். ஆன்டி பாண்டிங்கில் சிக்மா ஸ்டார் போட்டு எழுத போகிறோம். ஸோ அடுத்து இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டால் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு அப்புறம் சிக்மா 2s, சிக்மா 2pz, பை 2px, பை 2py இந்த மாதிரி இருக்க போது we have a small confusion இருக்க மாதிரி இருக்க போது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் that if the number of electrons, for example let us go with H2 அப்படின்னா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க போது? 2 electrons, ரைட்டா? whereas He2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? He2 அப்படின்னா டோட்டல் கான்ட்ரிபியூட்டிங் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குமா? இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனால் அலிஷ் பாண்ட் ஆர்டர் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 2 seconds ட்ரிக். பாண்ட் ஆர்டர் இப்படி நீங்கள் எழுதுனது வந்து ஆக்சுவல் ஃபார்முலா, பட் அது இல்லாமல் நம்ம போட்டுடலாம், ரைட்டா? ஸோ He2னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் அப் டு 13 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 1s ஆர்பிட்டாலில் ஜாயின் பண்ணுவோமா? சிக்மா 1s, அடுத்து சிக்மா ஸ்டார் 1s, அடுத்து சிக்மா 2s, அடுத்து சிக்மா ஸ்டார் 2s. இதுக்கு அடுத்து தான் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து சிக்மா 2pz. இந்த சிக்மா 2pzம் இந்த பை 2px 2pyயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 14 and 14க்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தேன்னா ஆக்சிஜனுக்கு மட்டும் மாறி இருக்கும். உங்கள் ஸ்கூலில் என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, ஆக்சிஜன் மட்டும் மாறி இருக்கும். இட் இஸ் நாட் தட் ஆக்சிஜன். ஹையர் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே ரிப்பல்ஷனால் என்ன அப்படின்னா they undergo this method. 14க்கு கீழே அப் டு 13 வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும். அதாவது they will follow this order. இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பை வரப்போகுது, பை 2px, பை 2py, அதுக்கப்புறம் சிக்மா 2pz, ரைட்டா? 14க்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் O2, Ne2, F2, 14க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு Z வரும், சிங்கிள் பாக்ஸ், அதுக்கப்புறம் டபுள் பாக்ஸ். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி அட் த பாண்டிங், நாட் ஆன்டி பாண்டிங். ஆன்டி பாண்டிங்கில் கிடையாது. ஆன்டி பாண்டிங்கில் எப்பயுமே பை தான் வரணும், அதுக்கப்புறம் தான் 2pz. இப்போ ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பை வரணும், அதாவது 2 பாக்ஸ் இருக்கிறது வரணும், அதுக்கப்புறம் தான் 1 பாக்ஸ் வரணும். பட் இந்த 14க்கு மேலே இருக்கவங்களில் மட்டும் சேஞ்சஸ் சிக்மா 2pz வந்துட்டு அதுக்கப்புறம் பை 2px, பை 2py வரப்போகுது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் எழுதணுமா சார்? எழுதாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா? எஸ், வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது எழுத போகிறோம், அதுக்கப்புறம் நீங்களாம் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது என்ன எழுதாமல் சொல்லலாமா? சிம்பிளாக என்னென்ன வரும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க, பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் நேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது? இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஆர்டர் வரப்போகுது, இங்கே ஒன்று வரப்போகுது. ஸோ இங்கே இப்படி போகுதா, ரைட்டு? டயக்ராம்னா நான் கரெக்டாக வரையில. ஸோ இப்படி தான் வரப்போகுது. அப்போ என்ன இருக்குது? ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க போதா இங்கே? அப்போ தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? சிக்மா. ஏன்னா இது என்னது? இது 1s, இது 1s. அப்போ இது சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s. அப்போ சிக்மா 1sல எவ்வளோ இருக்குது? சிக்மா 1s2. இதானது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ரைட்டா? சிக்மா 1s2, 1s1, சிக்மா 1s2. ஓகே. பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? பாண்ட் ஆர்டர், ஸோ ஆஸ் இட் இஸ் அலிஷா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா NB minus NA, NB minus NA by 2. அதாவது பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? மைனஸ் ஆன்டி பாண்டிங் 2 divided by 2, 2 minus 0 இல்லைங்க. அப்போ it is 1. அப்போ பாண்ட் ஆர்டர் 1. மேக்னெட்டிக் நேச்சர், whether it is paramagnet or diamagnet, paramagnet or diamagnet எப்படி கண்டுபிடிப்போம்? depends upon the unpaired electrons. Here we have no unpaired electrons, so it is diamagnet, ரைட்டா? இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்படியே போக 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 பார்த்தோம் அப்படின்னா H2+னா உன் மைண்டில் நீ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. H2னா 2 எலக்ட்ரான் இருக்கும், H2+னா 1 எலக்ட்ரான் கிடையாது, ரைட்டா? அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் மொத்தத்துக்கு இருக்கு. அப்போ கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? சிக்மா 1s1. பாண்ட் ஆர்டர் வெறும் NBல கீழே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்க போகுது, 1/2. then it is going to be 0.5. magnetic nature, it is going to be paramagnet. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், that is going to be unpaired electron, ரைட்டா? ஈஸியா புரிஞ்சுதா? எழுதலாமா? கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாரு, அப்படியே நம்ம எழுதிக்கலாம். H2 இருந்து அது போக மைனஸ் இருக்குது, அப்போ 3 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்டி பாண்டிங்கில் 2, ஆன்டி பாண்டிங்கில் 1 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ கான்ஃபிகரேஷன் என்னது?
sigma 1s2 sigma star 1s1 right total 3 electrons அப்ப bond order 2 minus 1 by 2 2 minus 1 1 by 2 இதுக்கும் bond order 0.5 magnetic nature this is also paramagnet right unpaired electrons இருக்கா this is also paramagnet right super good sigma 2s2 இல்ல sigma 1s2 தான் 1s2 தான் ரைட்டா ஓகே அடுத்து He2 னா என்னது ஒரு ஹீலியம்ல 2 எலக்ட்ரான் 2 ஹீலியம்ல 4 எலக்ட்ரான் இருக்கும் அப்ப sigma 1s2 sigma star 1s2 அப்ப bond order 0 அதனால தான் helium 2 ஃபார்மே ஆகாது அப்படினு சொல்றாங்க magnetic nature it is diamagnet எல்லாமே paired electrons தான் இருப்பாங்க அப்ப என்ன it is a diamagnet ரைட்டா நீங்க இந்த டோட்டல் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு see up to 14 வரைக்கும் அது ஓகே 14 க்கு அப்புறம் மாறும் ஏனா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்றப்போ ஒரு இஷ்யூ இருக்கு I will just let you know right He2+ என்னது 5 எலக்ட்ரான் இருக்கும் அப்ப 5 எலக்ட்ரான்னா sigma 1s2 sigma star 1s2 அடுத்து sigma 2s1 ரைட்டா sigma 2s1 னா ரைட்டா sigma 2s1 அப்ப டோட்டலா 5 எலக்ட்ரான் இருக்கு அப்ப bond order என்னது sigma வெல்லாம் ஆட் பண்ணுங்க 3 + 1 2 + 1 3 3 - 2 3 - 2 1 1/2 bond order 0.5 புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படினே சிக்மால இருந்தானே NB சிக்மால இருக்கதெல்லாம் NB ரைட்டா NB - NA ரைட்டா ஓகே அடுத்து magnetic nature 5 இருக்கு 5 னா ஒரு unpaired electron இருக்கு அப்ப it is a paramagnet see போக it is getting complicated ரைட்டா He2+ He2- ஏய் நான் இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீங்களே எதுவும் சொல்லல He2+ ன்னு கொடுத்திருக்காங்க He2+ ன்னா என்னது சரி நம்ம क्वेश्चனை மாத்திரோம் ரைட்டா this is He2-. He2+ னா ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும் 3 தானே இருந்திருக்கும் பாருங்க எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படினு சோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எப்படி மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா எஸ் He2- ன்னு வெச்சுக்கலாம் அப்பதான் இது ரைட் He2- தான் இந்த ஆன்சர் He2+ க்கு நம்ம இங்க திரும்ப பண்ணலாம் ரைட்டா we consider this as 2+. அப்ப என்னது 3 தான் இருக்க போகுது அப்ப sigma 1s2 sigma star 1s1 total 3 அப்ப 2 - 1 1/2 0.5 this is also paramagnet ரைட்டா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் மாறி இருக்கும் மீதி எல்லாம் சேமா தான் இருக்கு ரைட்டா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் மாறி இருக்கு ரைட்டா ஓகே சொன்னீங்களா அப்புறம் delete பண்ணிட்டீங்களா ஏன் தைரியமா சொல்லணும் எப்பவுமே வந்துட்டான்டா கால அந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்மால் வந்துட்டான் N2 மாலிகுல் ஸோ N2 மாலிகுல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு யார் அது சிக்மா 1sல ஒரு 2 எலக்ட்ரானும் சிக்மா ஸ்டார் 1sல ஒரு 2 எலக்ட்ரானும் இருக்கானுங்க ரைட்டா have you noticed that N2 வந்து 14க்கு மேலே இருக்கிறது தான் 14 வரைக்கும் we are going to do the நார்மல் ப்ரொசீஜர்ல கீழே 14க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் மாற்றணும் ரைட்டா ஓகே பயமா ஏன் சார் உங்களை திட்டவா போகிறேன் எதுக்கு பயம் சரியா இப்போ பாரு என்ன அப்படின்னு π2px π2py கீழே இருக்கணும் 2pz மேலே இருக்கணும் ஏன்னா 14 வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ இவங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அஸ் யூஷுவல் உனக்கு தெரியும் இங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு எழுதிடலாம் bond order இந்த மாதிரி பெரிய பெரிய மாலிகூல்ஸ்க்குலாம் கண்டுபிடிக்கிறப்ப we have a easy trick I am having a bond order trick so bond order trick என்ன அப்படின்னா 14 15 16 17 18 19 20 21 13 12 11 10 9 8 14ங்கிறது நைட்ரஜனுக்கு என்னது எப்பயுமே ட்ரிபிள் பாண்டா ரைட்டா ரைட் ஸோ என்ன அப்படின்னா 3 அடுத்து 2.5 இது ஞாபகம் வச்சுக்கோங்க 2 1.5 1 0.5 0 அடுத்து 2.5 2 1.5 1 0.5 0 0.5 திரும்ப வரும் ரைட்டா சிம்பிள் இதை ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில் கோ வித் N2
N2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் மொத்தம் ஒரு நைட்ரஜன்ல 7 எலக்ட்ரான் இன்னொரு நைட்ரஜன்ல 7 எலக்ட்ரான் 7 + 7 14 எலக்ட்ரான்ஸா அப்போ 14 electrons if you are having 14 electrons then the bond order is 3. Now we will go with another one example right now we will go with another example that is O2 O2 என்னது ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன்ல 8 electrons ரெண்டு ஆக்சிஜன்ல 8 + 8 16 16 இருந்தா என்னது 2 ஆக்சிஜன் டபுள் பாண்ட் தான வரும் right oxygen double bond. Now we are going with O2 minus. O2 minus na எத்தனை எலக்ட்ரான் O2 ல 16 எலக்ட்ரான் O2 minus ல ஒரு எலக்ட்ரான் சேர்த்துறோம்னா 17 அப்ப 17 எலக்ட்ரான்ல பாண்ட் ஆர்டர் என்னது 1.5. N2 plus we'll go with N2 plus. N2 ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் N2 plus ல N2 ல 14 எலக்ட்ரான்ஸ் N2 plus ல அலிஷ் நான் பார்த்துட்டேன் நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் N2 ல 14 N2 plus ல plus என்னது ஒரு எலக்ட்ரான் கம்மி ஆகணும் அப்ப 14 ல ஒன்னு போச்சுனா 13 bond order 2.5. so this is the bond order table you can easily remember it right இந்த bond order table ஞாபகம் வச்சுக்கலாம் இது எக்ஸாம் ஹால்ல போய் கூட நீங்க எழுதலாம் 14 க்கு ட்ரிபிள் பாண்ட் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா ரைட்டா ஓகே ஓகே 14 க்கு 3 2.5 2.5 2 1.5 1 0.5 அப்படி இருக்கு ரைட்டா ஓகேவா சரியா சோ இது பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வே ஏனா क्वेश्चन பேப்பர்ல பாண்ட் ஆர்டர் தான் நிறைய கேட்க போறாங்க அதே மாதிரி பாராமேக்னெட்டிக் நேச்சரை நம்ம கண்டுபிடிச்சிரலாமா ரைட்டா பாராமேக்னெட்டிக் நேச்சர் வந்து இப்போ N2 ஐ பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கும் இத வச்சு நல்லா கவனிங்க N2 ஐ பொறுத்த வரைக்கும் என்னது 14 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு மேல ஒரு பாக்ஸ் தான் இருக்கும் மேல ஒரு பாக்ஸ் இருக்கும் சோ ஒரு பாக்ஸ்ல தான் அந்த கடைசி ரெண்டு எலக்ட்ரான் விழுகும் பிரச்சனை இல்ல N2 ஐ பொறுத்த வரைக்கும் O2 எடுத்துக்கலாமா O2 எடுத்துக்கலாமா O2 ல எடுத்துட்டோம்னா 16 தான் 16 என்னவா இருக்கும் அப்படினா O2 ல மேல ரெண்டு பாக்ஸ் இருக்கும் கீழ ஒரு பாக்ஸ் இருக்கும் அப்ப மேல ரெண்டு பாக்ஸ் இருக்கப்ப இப்படி இருக்கும் எலக்ட்ரான் 16 is even number ஆனா 14 க்கு மேல இருக்க காம்பவுண்ட்ல ஈவன் நம்பர் வரப்ப O2 ல இந்த மாதிரி இருக்க போகுது oxygen is going to be paramagnetic whereas nitrogen is going to be diamagnetic ரைட்டா கவனம் ரைட்டா ரைட் சூப்பர் important கவனிச்சுக்கோங்க now you are going to tell me configuration வேண்டாம் எனக்கு bond order magnetic nature மட்டும் கடன்னு சொல்லு N2 plus bond order என்னது N2 க்கு 14 electrons N2 plus னா 13 electrons 13 electrons னா என்ன வர போகுது எவ்வளவு வர போகுது yes டே N2 plus க்கு bond order என்னது அலிஷ் N2 plus is not 3 N2 plus is 13 என்னது bond order தான் எனக்கு வேணும் 13 is going to be the number of electrons 13 னா the bond order is going to be 2.5 ரைட்டா அப்ப 13 னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா நைட்ரஜனுக்கு மேல எப்படி இருக்கும் நைட்ரஜனுக்கு கீழ ரெண்டு பாக்ஸ் மேல ஒரு பாக்ஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்ப ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்க போது அப்ப it is going to be a paramagnet ரைட்டா it is a paramagnetic nature ரைட்டா இது என்னது paramagnet இருக்க போது ரைட் வாங்க ஜாரோ வாங்க now O2 molecule O2 already வச்சு தேய்ச்சிட்டேன் இப்பதான் ரெண்டு தடவை it is going to be O2 மேல தனியா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னேன் it is going to be paramagnetic nature ரைட்டா paramagnet ரைட் சோ பத்தியா இது வந்து சாரி O2 வந்து diamagnet O2 மைனஸ் தான் paramagnet O2 வந்து diamagnet 8 + 8 16 ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கு புரியுதா ஓகே பரவாயில்லை சிசி ஓகே பரவாயில்லை சிசினே வருது அலிஷ் பரவாயில்லை ஓகே ரைட் O2 2+ give me for O2 2+ yes blaster வாங்க ஃபைசல் O2+ என்னது what is O2+ O2+ bond order என்னது 16 plus னா அப்ப 15 அப்ப 2.5 bond order is 2.5 16 க்கு எல்லாமே மேல ஃபுல் ஆயிடுச்சு ரைட்டா 16 க்கு எல்லாமே மேல ஃபுல் ஆயிடுச்சு இப்போ ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்ப லாஸ்ட்ல இருக்கு அதாவது ஆக்ஸிஜனுக்கு மட்டும் என்ன அப்படினா மேல டபுள் இருக்கும் கீழ சிங்கிள் பாக்ஸ் இருக்கும் ஃபுல்லா இருந்துச்சு ரைட்டா இப்போ 16 15 னா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் போய்டும் அப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு then it is going to be a paramagnet okay tell me what is O2 2+
O2 plus O2 plus O2 plus ஓட bond order என்ன, magnetic nature என்ன சொல்லுங்க பார்க்கலாம். O2 plus ஓட bond order என்ன, magnetic nature என்ன சொல்லுங்க. Yes. O2 plus னா 2 எலக்ட்ரான் போய்டும். அப்போ 14 எலக்ட்ரான்ல 14 எலக்ட்ரான்னா bond order 3ல வந்துடும். 14 எலக்ட்ரான்னா O2 plus O2 plusல 14 எலக்ட்ரான். 14 அப்படின்னா bond order going to be 3. magnetic nature இப்படி தானே இருக்கும். 2 எலக்ட்ரான் போகுது. இன்னொரு எலக்ட்ரான் எங்கேருந்து போகும்? இந்த எலக்ட்ரான் போகாது, இங்கேருந்து தானே போகும். எப்படி ஆட் ஆச்சு அப்படி தானே போகும், ரைட்டா? எப்படி போக போகுது? கடைசி ஆர்பிட்டால்லேருந்து தானே போக போகுது. ஸோ அப்போ இங்கேருந்து போகுமா இங்கேருந்து போகுமா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ தான் பிரச்சனை. நீங்கள் 5 பேர் ஒரே கேங்கா? ஓகே, குட் குட் குட். ஓகே சாரோ, இட்ஸ் யுவர் ஹோம்ஒர்க். யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ் ஆன்சர். பாண்ட் ஆர்டர் 3. ஓகே, மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் O2 மைனஸ் என்னது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சி சொல்ல போகிற. O2 மைனஸ் என்ன அப்படின்னு, ரைட்டா? O2 மைனஸ் என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ண போகிற, சரியா? ரைட். ஸோ O2 மைனஸ் இங்கே இருக்குது, அதை நம்ம விட்டுறலாம், ரைட்டா? ஸோ polarization is not thing. ஸோ O2 மைனஸ் மட்டும் நீ பார்த்து சொல்லுங்கள், ரைட்டா? ஸோ நான் பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன இந்த 2 டாப்பிக்கு, ஒன்று வெஸ்பர் தியரி, இன்னொன்று மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிலாம் நம்ம பொறுமையாக நடத்தணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நடத்தலாம். பட் ஆல்ரெடி யூ நோ தட் அண்ட் திஸ் இஸ் நாட் அ டைம் டு டீச் ஆல்சோ. எக்ஸாம்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். ஸோ வி ஹவ் ஜஸ்ட் மேட் அ ஷார்ட்கட்ஸ் மூலமாக நம்ம படிச்சிட்டோம். டெல் மீ, டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? டெல் மீ, டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா உனக்கு? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். O2 மைனஸ் டயாமேக்னெட். டயாமேக்னெட்னா என்னது? அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன நடந்திருக்கும்? எந்த எலக்ட்ரான் வெளியே போகுது? ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எலக்ட்ரான், அதுக்கடுத்து இங்கே இருக்க எலக்ட்ரான் தான். எலக்ட்ரானை அப்ளை பண்ணுறதுக்கு தான் 100 ரூல்ஸ் சொன்னார். எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு ரூல்ஸ் சொல்லலை, ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே சாரோ, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். தென் என்னது ஃபஸ்ட்டு? நான் என்ன கேட்டேன்னு எனக்கு மறந்து போச்சுடா. மோனி வாங்க, எங்கே போனீங்க மோனி? செகண்ட் பிரேக்குக்கு அப்புறம் ஆளை காணோம். சாமுக்கு ஸ்கூலா? என்ன சாம் ஸ்கூலா? அலிஷ் ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எப்போ லீவே விட மாட்டாங்களா? லீவே இல்லையா உங்களுக்குலாம்? நிஷா, எஸ் நிஷா, ஓகே. எஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இஸ் ஈஸி ஆல்சோ. ஓகே, ஸ்கூல் தான். ஓகே, ரைட், குட். we will be doing electrochemistry in upcoming week. electrochemistry நம்ம பார்க்க போகிறோம். 24th முடியும். சாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாம் ஆல்சோ 11th. சாம் 12th முடிச்சிட்டிங்களே சாம் என்ன பண்ணுறீங்க டே டைமில்? இல்லை சாம் ஆல்சோ 11th 11th to 12th? சாமும் 11th to 12th தானா? மே 1லேருந்து லீவா? ஓகே. 24th முடியுது. ஓகே. ஓ 11th to 12th தானா? ஓகே சாம், ஓகே, குட். சாம் ஆல்சோ. ஓ அதான் அந்த ஜாரோ சொன்னானு. ஜாரோவோட பேர் என்ன? ஜாரோ ஆக்சுவல் நேம் எனக்கு மறந்து போச்சு. இப்போயோ ஒரு தடவை சொன்னால் மறந்துட்டேன். நிறைய பேர் ஒரிஜினல் பேரே இல்லாமல் இருக்கானுங்க, மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் என்னது? ஸோ கேங்குன்னு சொன்னீங்களே நீங்கள் எல்லாமே 11 to 12. என்ன நீட்ஸ் 2025ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் நீட் 26க்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களாக இருக்காங்க. விஷ்ணு வரதன், ஓகே, ரைட். எல்லோரும் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களாக இருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலாக திருப்பி ஒரு தடவை நான் நடத்த வேண்டாம். ஆஃப்டர் May 10 or May 15 மே லாஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா we will be starting the 1 year course. 1 year கோர்ஸில் நிறைய இருக்கும் நம்மளுக்கு, ரைட்டாக? நிறைய விஷயங்கள் we will be doing it. You have to learn it, right? இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்குறோம். அப்போ we have a specific time table. ஒரு டைம் டேபிள் மாதிரி முன்னாடியே உனக்கு கொடுத்துட்டு
we will be doing it. அந்த டைம் டேபிள் படி டெய்லி ஒரு 1.5 hours கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க போது அந்த கிளாஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வில் ஹாவ் இட் இன் ஏர்லி மார்னிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரைட்டா ரைட். மூட்டைப்பூச்சி தொல்லைலாம் எல்லாமே இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் எஸ் மூட்டைப்பூச்சியோட ஸ்லீப்பிங் டைமில் we can do our study. Okay bye, right, bye. Thank you so much. We will meet by tomorrow 5 o'clock. ஒரு நாள் 4 o'clock class, ஒரு நாள் 5 o'clock. Tomorrow it's going to be 5 o'clock. Okay, tomorrow we will meet at evening 5 o'clock. Evening 5 o'clock, not the morning 5 o'clock. Tomorrow evening 5 o'clock, right? ஆமாம் நிறையா ஆயிடுச்சு அவனுங்க இதெல்லாம் தாங்க முடியல. பார்த்துக்கலாம். ரைட், பாய், see you.